அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இது உங்களோட இஸ்லாமிக் நாலேஜ் சேனல். நாம் இந்த வீடியோவில் அர்ஷ் என்றால் என்ன என்பது பற்றி பார்க்க போகிறோம். அர்ஷ் என்றால் இறைவனின் ஆட்சி பீடம் அல்லது அரியணை என்று பொருளாகும். எல்லாம் வல்ல தூய இறைவன் அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்கும் வழிபாட்டிற்கும் உரியவன். அந்த ஏக இறைவன் வீற்றிருந்து ஆட்சி செய்யும் இருக்கை அர்ஷ் எனப்படும். குர்ஆனில் அத்தியாயம் 20 வசனம் 5 அல்லாஹ் கூறுகிறான், அர்-ரஹ்மான் தன் கண்ணியத்திற்கு தக்கவாறும் மகத்துவத்திற்குரியவாறும் அர்ஷின் மீதிருப்பது அவனுக்கு எவ்வாறு தகுமோ அவ்வாறே அவன் அர்ஷின் மீது உயர்ந்து நிலை பெற்று விட்டான். மேலும் இறைவன் 7 வானங்களுக்கு மேல் உள்ள அர்ஷின் மீது வீற்றிருக்கிறான். குர்ஆனில் அத்தியாயம் 57 வசனம் 4 அல்லாஹ் கூறுகிறான், அவன் எத்தகையவன் என்றால் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் தன் கண்ணியத்திற்கு தக்கவாறும் மகத்துவத்திற்குரியவாறும் அர்ஷின் மீதிருப்பது அவனுக்கு எவ்வாறு தகுமோ அவ்வாறே அர்ஷின் மீது உயர்ந்து நிலை பெற்று விட்டான். பூமியில் நுழைவதையும் அதிலிருந்து வெளிப்படுவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதில் ஏறுவதையும் அவன் நன்கறிவான். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் அறிவாலும் ஆற்றலாலும் உங்களுடன் இருக்கிறான். மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்பவைகளை நன்கு பார்க்கிறவன். மேலும் அர்ஷை மலக்குகளில் 8 பேர் தங்களுக்கு மேலாக சுமந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அர்ஷை சுமக்கக்கூடிய அல்லாஹ்வின் மலக்குகளில் ஒரு மலக்கை பற்றி அறிவிக்குமாறு எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அவருடைய காது சோனையிலிருந்து தோல் புஜம் வரை உள்ள அளவு 700 ஆண்டு தூரமாகும் என்று கூறினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஅத் பின் முஆத் அவர்களின் இறப்பிற்காக அர்ஷ் இறை சிம்மாசனம் அசைந்தது. அதாவது சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து அவர்களது உயிர் வருகை புரிவதை குறித்து மகிழ்ச்சி தெரிவிக்கும் வகையில் இறை சிம்மாசனம் அர்ஷ் அசைந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. மேலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் படைப்புகளை படைத்தபோது தனது லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பதிவேட்டில் அது அர்ஷுக்கு மேலே அவனிடம் உள்ளது. என் கருணை என் கோபத்தை மிகைத்துவிட்டது என்று எழுதினான். ஆதாரம் புகாரி. குர்ஆனில் அத்தியாயம் 11 வசனம் 7 அல்லாஹ் கூறுகிறான், அவன் எத்தகையோன் என்றால் வானங்கள் மற்றும் பூமியை 6 நாட்களில் படைத்தான். அச்சமயம் அவனுடைய அர்ஷ் தண்ணீரின் மீதிருந்தது. உங்களில் நற்கர்மங்களை நன்றாக செய்வோர் யார் என்று உங்களை அவன் சோதிப்பதற்காக அவன் படைத்தான். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.